இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். இந்தியா வந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானை டெல்லி விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையிலான இந்த சந்திப்பு இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு ஆசியாவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றம், ஈரான் அமெரிக்க உறவில் விரிசல், காசாவில் தொடர்ந்து வரும் உறுதியற்ற தன்மை, ஏமன் விவகாரத்தில் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் இந்த சந்திப்பு சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். இந்தியா வந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானை டெல்லி விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையிலான இந்த சந்திப்பு இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு ஆசியாவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றம், ஈரான் அமெரிக்க உறவில் விரிசல், காசாவில் தொடர்ந்து வரும் உறுதியற்ற தன்மை, ஏமன் விவகாரத்தில் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் இந்த சந்திப்பு சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். இந்தியா வந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானை டெல்லி விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையிலான இந்த சந்திப்பு இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு ஆசியாவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றம், ஈரான் அமெரிக்க உறவில் விரிசல், காசாவில் தொடர்ந்து வரும் உறுதியற்ற தன்மை, ஏமன் விவகாரத்தில் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் இந்த சந்திப்பு சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது.